எல்லாரும் சில நிமிடங்கள் அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். விசுவாசிக்கிறீங்க? என் தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம். ஹல்லேலூயா. அவருக்கு எதுவுமே கடினமானது இல்லை. ஆமென். நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே அவர் லேசாய் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி
தகப்பனே. இந்த ஆராதனை வேலையிலே உடைய மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துறதுக்காக நன்றி ராஜா. மீதியான நேரங்களை பொறுப்பெடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் அதன் 5வது மற்றும் 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6, 5, 6, 7. ம் 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 ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் அதை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். அருமையான தீர்க்கதரிசி எலிசாவின் நாட்களிலே அவரோடு கூட இருந்த தேவனுடைய புத்திரர்கள் ஒரு முறை காட்டிற்கு மரங்களை வெட்டுவதற்காக, தங்களுக்கு வீடுகளை அமைப்பதற்கு மரங்களை வெட்டுவதற்காக கடந்து போயிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் தன் கோடரியை வைத்து மரங்களை வெட்டுகிற பொழுது அது அந்த ஆற்றிலே, நதியிலே விழுந்து விட்டது. அப்பொழுது அவன் அலறுகிறான், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதாயிற்றே, என்னுடையதாக இருந்தால் கூட பரவாயில்லை, இது ஒருவரிடத்தில் கடன் வாங்கியதாயிற்றே, நான் இப்பொழுது என்ன செய்வேன் என்று எலிசாவிடம் வந்து கேட்ட பொழுது அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அது எங்கே விழுந்தது? அல்லேலூயா. அது எங்கே விழுந்தது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு விழுகை, ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டால் மனிதர்கள் நம்மகிட்ட கேட்குற கேள்வி, என்னாச்சு, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, ஐயோ இப்படி நடந்திருக்கக்கூடாதே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டாமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை நம்மிடத்திலே சொல்லுவார்கள். சிலர் பரிதாபப்படுவார்கள், சிலர் நமக்கு அறிவுரை சொல்லுவார்கள், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், இந்த காலத்தில் நீங்கள் சரியாக இருக்க வேண்டாமா அப்படின்னு அறிவுரை கூறுவார்கள். இன்னும் சிலர், நான் அப்போவே நினச்சேன் இப்படி ஏதாவது சம்பவிக்கும்னு, கொஞ்சம் கேர்லெஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதனால தான் இப்படி நடந்தது என்று பின்னாடி பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் எப்படி பேசினார்கள் என்று தெரியாது. ஒருவேளை கூட இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கலாம், நம்மகிட்ட தான் இல்லைன்னா பேசாமல் வந்திருக்க வேண்டியது தானே, எதற்கு போய் அடுத்தவர்கிட்ட போய் கடன் வாங்கணும், அப்படி கூட கேட்டிருக்கலாம். இல்லை கடன் வாங்கிய பொருளை கவனமாக நாம் கையாண்டிருக்க வேண்டாமா என்று யோசித்திருக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய தாசனின் மூலமாக தம்மிடத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று அழுத பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, அது எங்கே விழுந்தது? அல்லேலூயா. நீ அழாதே, உன் பிரச்சனை எல்லாம் இருக்கிற தெரிகிறது, அது எங்கே விழுந்துச்சு, நீ எங்கே தொலைச்ச, எந்த இடத்துல நீ அதை மிஸ் பண்ண, அதை என்னிடம் சொல் என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் அந்த இடத்தை காண்பிக்கிறார். உடனே எலிசா தீர்க்கதரிசி ஒரு கொம்பை வெட்டி அந்த இடத்துல போடுகிற பொழுது அந்த இரும்பு என்ன பண்ணுது? ஆமாம், அது மிதந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆங்கில மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது மிதந்து கரைக்கு வந்ததான். போய் குதிச்சு கூட எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெட்டி போட்ட கொம்பில் ஒன்றுமல்ல, தேவனுடைய வல்லமையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இதே கேள்வியைத்தான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து ஒளிந்து கொண்டிருந்த பொழுது தேவன் தேடி வந்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே விழுந்தாய், நீ என் கரத்தில் இருந்தவன் ஆயிற்றே, என்ன பிரச்சனை உனக்கு, நீ எங்கே விழுந்தாய்? அவன் சொல்கிறான், நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கும் கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தினால் கீழே விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ள சிலுவை என்னும் மரத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நமக்காக ஜீவனை கொடுத்தார். எப்படி எலிசா அந்த கொம்பை வெட்டி போட்ட பொழுது இரும்பு மிதந்து வந்ததோ, அவன் இழந்ததை அவன் பெற்றுக்கொண்டான். அதுபோல கல்வாரி சிலுவை மரணத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், நாம் இழந்து போன எல்லா நன்மைகளையும் கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்பதாக நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது.
நீ அதை எங்கே தொலைத்தாய்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவதற்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இல்லாவிட்டால் அந்த பிரச்சனை நடுவே நாம் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்று ஒன்று உண்டு. இது எல்லாவற்றிற்கும் ஒரு துவக்க புள்ளி என்று ஒன்று உண்டு. அதான் ஆண்டவர் கேட்குறார், நீ எந்த இடத்துல மிஸ் பண்ண? எதனால் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது? ஏன் உனக்கு இந்த இழப்பு வந்தது? ஏன் இந்த கண்ணீரின் வழியை நீ கடந்து போய் கொண்டு இருக்கிறாய்? எந்த இடத்துல நீ அதை தொலைத்தாய்? எங்கே உன்னுடைய சமாதானம் விழுந்தது? எங்கே உன் சந்தோஷத்தை நீ தொலைத்து போனாய்? எங்கே உன் நிம்மதியை இழந்துவிட்டு இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய் என்று இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சில சபைகளுக்கு 7 சபைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை சொன்ன பொழுது எபேசு சபையை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆகவே நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பி மீண்டும் என்னிடத்தில் திரும்பி அந்த ஆதியில் நீ செய்த அந்த அன்பின்படி நீ வாழ்வாய் என்று சொன்னால், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த சபைக்கு சொல்லுகிறார், நீ எங்கே விழுந்தாய்? எந்த இடத்துல என் அன்பை விட்டு விலகினாய்? எந்த இடத்துல நீ மிஸ் பண்ண? அதை நீ அறிந்து அதை யோசி, அதை உட்கார்ந்து தியானம் பண்ணு, நீ நினைத்து பார் எந்த இடம் என்று சொல்லி. அல்லேலூயா. சில நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டோன்னா நம்ம அப்படியே யோசித்து பார்ப்போம், நம்ம எந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும், எங்கே இறங்கணும், எந்த இடத்துல விட்டுருப்போம். அப்போ நம்ம நடந்த வழியை அப்படியே திரும்பி போய் பார்க்கறது உண்டு. ஏன்னா தொலைக்கிற இடத்துல தேடாமல் வேறு எங்கேயோ போய் தேட முடியாதுல்ல. அப்படி தான் ஒரு மனுஷன் ஒரு பொருளை தேடிட்டு இருந்தானோ. அப்போது ஒருத்தர் கேட்டாரான், என்னப்பா என்ன தேடுற? இல்லை ஒரு பொருள் மிஸ் ஆகிட்டா தான் தேடுறேன். அப்படியா, எங்கே தொலைச்சேன்னு தெரில. தொலைச்சேன்னு தெரியாமல் இங்கே எதுக்கு தேடிட்டு இருக்க? இல்லை வெளிச்சத்தில் தேடினா கிடைக்குன்னு சொன்னாங்க, அதனால் இந்த இடத்துல தான் வெளிச்சம் இருக்குது, அதனால் நான் தேடுறேன்னு நானும். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம வெளிச்சத்தில் தேடினா கிடைக்காது. எங்கே தொலைத்தோமோ அங்கே தேடினால்தான் கிடைக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இல்லாவிட்டால் என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என் பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய ஆசீர்வாதத்தின் முன்னேற்றத்தின் நிலை ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போய் கிடக்கிறது, தேங்கி போய் கிடக்கிறது. அப்படி என்றால் நான் எந்த இடத்தில் அதை தவறினேன் என்று இன்றைக்கு நாம் அதை நிதானித்து கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம் என்று சொன்னால், நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை நிறைவாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வாசியுங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு நீ திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்து கிடக்கிறாய், அதனால நீ என்னிடத்தில் திரும்பு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீ எப்படி என்னிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் திரும்பு. எப்படி வார்த்தைகளை கொண்டு திரும்பணும் அப்படின்னா வாசிங்க. அவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, தேவரீர் நீர் எல்லா அக்கிரமத்தையும் எங்களுக்கு தயவாய் மன்னித்து எங்களை அங்கீகரியும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை உமக்கு நாங்கள் செலுத்துவோம், அசீரியாவை நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்கள் குதிரைகளின் மீது ஏறவும் மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் தான் எங்கள் தேவர்கள் என்று சொல்லவும் மாட்டோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலே நீ கர்த்தரிடத்திற்கு திரும்பு. எப்படி திரும்பணும் ஆண்டவரே? வார்த்தைகளை கொண்டு திரும்பு, உன் வாயை திறந்து பேசி திரும்பு. அல்லேலூயா. எப்படி பேச சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நாங்கள் அசீரியாவை நம்ப மாட்டோம். ஏன்னா அந்த நாட்களில் அசீரியா பேரரசு ஒரு பெரிய சமஸ்தானம், ஒரு பெரிய பேரரசு. அவங்க பல இடங்களை போய் அடித்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. எசேக்கியா ராஜாவின் நாட்களில் கூட அவங்க தான் வந்தார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள். அப்போ இவங்க வேறு யாராவது இவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்பொழுது இந்த அசீரியா நமக்கு சப்போர்ட் பண்ணாதா? இன்றைக்கி உலகத்தில் அப்படி தானே. யாராவது பலவான்களாக இருந்தால், பணக்காரர்களாக இருந்தால், அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தால், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அதுதான் மனிதனுடைய இயல்பு.
அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான். தங்கள் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் வருகிற பொழுது தங்களை ஆதரிக்கிற தேவனை நோக்கி பார்க்காமல், இந்த எகிப்து ராஜா நமக்கு உதவி செய்வாரா, இந்த அசீரியா நமக்கு உதவி செய்யுமா என்று அவர்கள் யோசித்தார்கள். அது முதல் தப்பு. அல்லேலூயா. இஸ்ரவேலின் விழுகைக்கு என்ன காரணம், எப்படி தான் கர்த்தரிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று தான் ஆவியானவர் அங்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ நம்ம நீங்கள் சொல்லுங்கள், நான் அசீரியாவை இனி நம்ப மாட்டேன், எங்கள் குதிரைகளில் நாங்கள் ஏற மாட்டோம், எங்களுடைய சுயபலம், எங்களுடைய பராக்கிரமம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய ஞானம், எங்களுக்கு இருக்கிற திறமை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம்ல, அதுலேயும் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் தான் எங்கள் தேவர்கள் என்று சொல்ல மாட்டோம். இன்றைக்கி கூட உலகத்தில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு முன்னாடி நாங்கள் செய்கிற தொழில் தாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூட தங்கள் வேலைகளை விடாதபடிக்கு அதுதான் எங்களுக்கு முதல், அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. அப்போது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் செய்ய மாட்டோம் என்று உன் தேவனிடத்திற்கு நீ திரும்பினால் நான் இஸ்ரவேலின் சீர்கேட்டை குணமாக்குவேன், நான் இஸ்ரவேலை சிநேகிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் எதில் விழுந்தது அப்படிங்கிறத கர்த்தரே குறிப்பிட்டு சொல்லி, இதெல்லாம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னிடத்துக்கு திரும்ப, நான் உன்னை திரும்ப தூக்கி எடுப்பேன். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலை நேசித்து இஸ்ரவேலுக்கு பனி போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. ஆமாம், அவனுடைய கொடிகள் படரும், அவனுடைய வாசனைகள் பெரிதாகும் அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே போகிறார். அப்போது எவ்வளவு தூரம் நம்ம விழுந்து கிடக்கிறோம் என்று அல்ல, விழுந்த வேகத்தில் எழுந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் மீண்டும் நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயர்த்தி வைக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதனால் நாம் விழுந்தோம், எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்பு, ஏனென்று சொன்னால் நமக்கு பெரிய பெரிய காரியங்கள் தான் சில நேரத்தில் தவறாக தெரியும். அதுதான் நம்ம நினைப்போம், நம்ம என்ன பாவங்க பண்ணோம், யாரையும் கொலை பண்ணோமா, இல்லை எங்கேயாவது போய் கொள்ளையடிச்சோமா, யாருடைய சொத்தையாவது நம்ம திருடணுமா, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுட்டு நிறுத்திடுவோம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தினால நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகி தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாய் நடந்து அவருடைய இருதயத்தை நாம் துக்கப்படுத்தி இருக்கலாம். ஹல்லேலூயா. அதான் பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சொற்ப மதியினம் தைலக்காரனுடைய, பாருங்க அந்த வாசிங்க, பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்துவிடும். எவ்வளோ பெரிய பரிமள தைலத்தை அவங்க பல மாதங்களாக வருஷங்களாக பிளான் பண்ணி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூக்களில் இருந்து அந்த வாசனை திரவியத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாலும் ஒரு செத்த ஈ, ஒரு சின்ன ஈ விழும் பொழுது அதெல்லாம் நாரி போகுமா. வேதம் சொல்லுவது அப்படியே கனத்திலும் ஞானத்திலும் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு சின்ன மதியினம், ஒரு சொற்ப புத்தியினம், ஒரு சொற்ப மதியினம் அப்படியே செய்துவிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு, ஏன்னா பிரச்சனைகளுக்காக தானே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், அதுக்காக தானே இத்தனை நாட்களாக ஓடி ஓடி வந்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம தேவை இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரலையே, கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை நான் நிரப்பணும், நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், என் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கணும்னு தானே ஓடி வரோம். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். நம்மகிட்ட என்ன தவறு இருக்கிறது, என்ன புத்தீனம் இருக்கிறது, என்ன மதியினம் இருக்கிறது. ஒருவேளை இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை அறிக்கை செய்து இன்றைக்கி நம்ம தேவனிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வாசம் வீச செய்வார். அல்லேலூயா. ஒரு 3 நபர்கள் பெரிய பெரிய ஆண்டவருக்காக பயங்கரமான காரியங்களை செய்தவர்கள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்த சின்ன சின்ன தவறுகள், அதனால் வந்த இழப்புகளை இன்றைக்கி சிந்தித்து நம்ம வாழ்க்கையில் அது இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை மாற்றிக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு 100% நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் அதன் 13, 14வது வசனங்களை வாசிங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தி ஈனமாய் செய்தீர்,
உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி உம்முடைய ராஜ்யத்தை நிலைத்திருக்க பண்ணலாம் என்று அவர் எண்ணி இருந்தார். ஆனால் இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யத்தை பிடிங்கி உம்முடைய சகோதரனுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், ராஜ்யபாரம் சவுலுக்கு கிடைத்தது. வெறும் கழுதை தேடி வந்த ஒரு மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்லாக்கியம், இஸ்ரவேலர்களுக்கு முதல் ராஜா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அது கிடைத்த பொழுது சவுலே சொல்கிறார், எனக்கா இது? என்னுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம் ஆயிடுச்சே, என் கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப எளிமையானதாயிடுச்சே, எனக்கா இது? அவனால் நம்ப முடியலை. அப்படி எதிர்பார்க்காத, நம்ப முடியாத, தனக்கு இது இப்படி கிடைக்குமா என்று தன்னை குறித்து கூட ஒரு தகுதி இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்த பொழுது அவனுடைய சொற்ப புத்தியினம், ஹல்லேலூயா, அவனுடைய மதியினம் அதை இழக்க வைத்தது. ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லியிருந்தார், ஒரு 7 நாள் எனக்காக நீ காத்திரு, நான் வருவேன், 7 நாள் கழித்து வந்து நான் தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இது தீர்க்கதரிசி சவுலுக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இந்த சவுலுனால 7 நாள் முடிஞ்சதுக்கு கொஞ்சம் நிமிஷத்துக்கு பிறகு அவரால் காத்திருக்க முடியலை. இனி அவர் எப்போ வராரோ தெரியல, நான் இனி காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொல்லி தேவனுடைய ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், லேவியர்கள் செலுத்த வேண்டிய தகன பலிகளை ஆசாரியனுக்கு தீர்க்கதரிசிக்கு காத்திருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அல்லாமல் துணிந்து அவன் பலி செலுத்தினான். அல்லேலூயா. அதனால தான் இங்கே சாமுவேல் சொல்லுகிறார், நீ புத்தீனமாக இந்த காரியத்தை செய்தீர், நீ கர்த்தருடைய கட்டளையை மீறி போனீர், தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்க உனக்கு மனமில்லாமல் போயிற்று என்று கடிந்து கொண்டார். அவனுடைய ராஜ்ய பாரத்தையே இந்த சின்ன தவறுனால சவுல் இழந்து போனான். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் அந்த சித்தம் வெளிப்பட கால தாமதமாகிற பொழுது நாம் காத்திருக்க மனதில்லாமல் அவசரப்பட்டு நமக்கென்று ஒரு சுய முடிவை நாம் தேடிக்கொள்வது நிமித்தம்தான் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்பு வந்திருக்கிறது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தவறு வருவதற்கு என்ன காரணம்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் அவர் எனக்கு எதுவுமே சொல்லலையே, அவர் எனக்கு எதுவுமே எந்த ஆலோசனையுமே தரலையே, அதனால் நான் இதை செய்தேன் என்று தேவ சித்தம் அறியாமல், தேவ சித்தம் என்ன என்பதை புரியாமல், அதற்கு காத்திருக்க மனதில்லாமல், நான் செய்தால் சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்தில் நாம் எடுத்த சில தவறான முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் இழப்பதற்கு காரணமாயிருந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சொற்ப மதியினத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவர், என்னுடைய தவறு தான், நான் உடைய சித்தம் அறியாமல் செயல்பட்ட தவறு தான், நான் உமக்கு காத்திருக்காமல் அவசரப்பட்டதின் விளைவினால் வந்த தவறு தான், என்னை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்திற்கு நாம் திரும்பும்போது திரும்பவும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி அந்த ஸ்தானத்தில் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, தாவீதும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை வாசிங்கள். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் அதன் 10வது வசனத்தை வாசிங்கள். 2 சாமுவேல் 24:10. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன், உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியினமாய் செய்தேன். அல்லேலூயா. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். சவுல் அப்படி இல்லை. சவுல் தன்னுடைய தவறை உணரலை, ஒரு தீர்க்கதரிசி தான் உணர்த்தினார், நீ தப்பு பண்ண அப்படின்னு. ஆனால் இங்கே தாவீது ஒரு தவறு பண்ணின பொழுது அவரே தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார், கர்த்தாவே என்னை மன்னியும், நான் மகா புத்தீனமாய் இதை செய்து விட்டேன். அல்லேலூயா. ஏன்னா என்ன செய்தார்னா, 1 நாளாகமம் 21:1 நாம் வாசிக்கிறோம், சாத்தான் தாவீதின் இருதயத்தை ஏவி விட்டான், தூண்டி விட்டான். எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணுவதற்கு. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானத்து நட்சத்திரங்களைப் போல என் ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே உங்களை பெருக பண்ணுவார், அதனால் அவங்க பெருக்கத்தை யாரும் எண்ணி முடியாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி எண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிற சில சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் தாவீதுக்கோ அவனுடைய மனதில் எழுந்த ஒரு சின்ன பெருமை, அது முளைச்ச போது பிசாசு தூண்ட ஆரம்பிச்சிட்டான். எங்கே ஒரு சின்ன ஆவிக்குரிய பெருமையோ இல்லை நம்ம இருக்கிற ஸ்தானத்தை குறித்த பெருமையோ நமக்குள்ளே எழும்பும்போது சத்துரு நம்மை தூண்டி விட வந்து விடுவான். அல்லேலூயா. ஏன்னா பெருமை அவனுடைய ஒரு சுபாவம். ஹல்லேலூயா. அந்த பெருமைக்கு நம்முடைய இதயத்தில் இடம் கொடுக்கிற அந்த நேரத்தில் சாத்தான் தாவீதை தூண்ட ஆரம்பித்தான். நீ இதை எண்ணு என்று சொல்லி தாவீதும் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை அங்கே செய்து விட்டார். ஆனால் நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேனாதிபதியாய் தளபதியாய் இருக்கிற யோவாப் சொல்லுகிறார், வேண்டாம், இது நல்லதில்லை, இது தேவனுக்கு பிரியமானது இல்லை, இதை நம்ம செய்யக்கூடாது ராஜாவே, தயவு செய்து இந்த திட்டத்தை நீர் கைவிட்டு விடும். ஆனால் வேதம் சொல்கிறது தாவீது யோவாபின் சொல்லை கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படி தான் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, இப்படி தான் நடக்கணும்னா யார் சொல்லையும் என்ன பண்ண முடியாது, அது கேட்கவே முடியாதுன்னு. அதே மாதிரி தாவீது கேட்கவே இல்லை யோவாபுடைய சொல்லை. அவருக்குள்ளே இருந்த ஒரு பெருமை, எனக்கு தெரியாதா, நான் ராஜா, நீ சொல்லி நான் கேட்பதா. சில நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட சுபாவத்தினால தான் நம்ம சில ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்ம இழந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாதா, உன்னை விட எனக்கு தெரியாதா என்று மனைவியை மட்டம் தட்டுவது, கணவனை மட்டம் தட்டுவது, சில நேரத்தில் பிள்ளைகள் மூலமாக கூட கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு வரும். அந்த நேரத்தில் உங்களை விட நாங்கள் வயசில் பெரியவங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களையும் என்ன பண்ணிடுவோம், தட்டிடுவோம். ஒன்றுமே இல்லாட்டா கழுதை கூட நமக்கு சில நேரத்தில் ஆலோசனை சொல்லும். அல்லேலூயா. பிள்ளையாமுக்கு ஒரு கழுதை தானே ஆலோசனை சொன்னது. ஆமேன். யாருடைய சத்தத்தையும் கேட்கலன்னா கழுதையின் வாயை கர்த்தர் திறந்து விட்டார். பாருங்க, இந்த தாவீது யார் சொல்லியும் கேட்காம செஞ்சிட்டாரு. ஆனால் அவருடைய இருதயம், ஏன்னா அவர் அபிஷேகம் பெற்றவர், அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர், அந்த இருதயம் உடனே வாதிக்க ஆரம்பித்தது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், ஆண்டவரே, நான் புத்தீனமாய் செய்ததை எனக்கு மன்னியும். அல்லேலூயா. ஆனால் அதற்கு அவர் கொடுத்த விலைக்கிரயம் ரொம்ப பெருசு இல்லையா? ஒரு பெரிய வாதை அன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே புறப்பட்டது. ஜனங்களில் 70,000 பேர் மடிந்து போனார்கள். நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய இழப்புகளை நாம் சந்திக்கிறதற்கு ஏதுவாகி விடுகிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 12வது அதிகாரம், அது 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். அவள் ஆகாதிருப்பாளாக. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆரோன், மோசே, மிரியாம் எல்லாருமே பிரதர் சிஸ்டர், உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, மிரியாம் தீர்க்கதரிசி, ஆரோன் பிரதான ஆசாரியன், மோசே தீர்க்கதரிசி, தேவனுடைய ஜனங்களை நடத்துகிறவர், எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷனில் கர்த்தருடைய ஊழியங்களை செய்தவர்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, இந்த ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னால் எதுக்காக பேசினாங்களான்னா, அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தது நிமித்தம் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின அந்த எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். அல்லேலூயா. இது ஊழியத்தில் வந்த பிரச்சனை கூட கிடையாது, இது ஃபேமிலி ப்ராப்ளம். ஆமே. இவங்களுக்கு என்னென்னா, எத்தியோப்பியா வேற ஒரு அந்நிய ஸ்திரீ நீ கல்யாணம் பண்ணவும் தானே. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் லேவி குடும்பத்தில் பிறந்தவங்க, லேவி குடும்பத்திலே நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கிறோம், லேவி குடும்பத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோம், நாங்கள் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி சரியாக இருக்கோம். ஆனால் நீ யார்? ஆனால் நீ என்ன நினைக்கிற, எங்களை விட நீ உன்னை பெரியவனாக்கி கொள்கிறாயே. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். உன் குடும்ப வாழ்க்கை சரியில்லை,
ஆனால் நீ எங்களை விட பரிசுத்தத்தில் பெருசாக இருக்கிறியா, நீ விசுவாசத்தில் பெருசாக இருக்கிறியா என்று மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். அல்லேலூயா. மோசே அமைதியாக இருந்தார். வேதம் சொல்லுது, கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டு கோபம் உண்டவராய் புறப்பட்டு போயிட்டாராம் கூடாரத்தை விட்டு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்ம விஷயம் தெரியாமல் பேசுவது தேவனுக்கு விரோதமான பாவம். ஆமேன். நமக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. இல்லை அப்படி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம், அப்படி தான் சொன்னாங்க, இப்படி தான் இருந்தாங்க, அவங்க லைஃப் இப்படி தானே இருக்குது, அவங்க குடும்பம் இப்படி தானே இருக்குது, அவங்க பிள்ளைங்க இப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் உண்மையில் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பட்சத்திலே நாம் தெரியாமல் அவர்களை பேசியிருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்து விடும். ஆமென். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாம்பிள். தேவன் கோபப்பட்டார். தேவன் மிரியாமை குஷ்டரோகியாய் மாற்றினார். ஆரோன் அழுகிறான் மோசேயின் இடத்திலே, நாங்கள் புத்தீனமாய் செய்து விட்டோம், நாங்கள் தவறு பண்ணிவிட்டோம், எங்களுக்கு விண்ணப்பம் பண்ணோம். அப்பொழுது மோசே அவளுக்காக தேவனிடத்திலே கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆமென். அப்போ மூன்றாவது, நம்முடைய புத்தீனமான பேச்சினால், புத்தீனமான வார்த்தையினால் உண்டான தவறு நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகளை நமக்கு கொண்டு வந்திருக்கும். நாம் அதை யோசித்து நாம் மனம் திரும்பி தேவனிடத்திற்கு திரும்புவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை மன்னித்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த யோபனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. சகோதரர்கள், அவனுடைய நண்பர்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல தான் வந்து உட்காந்துருந்தாங்க. ஆனால் ஆறுதல் சொல்கிற மாதிரி அங்கங்கே ஒரு பஞ்ச் டைலாக், அங்கங்கே யோபுவை முள்ளால் குத்துற மாதிரி, இருதயத்தை குத்துற மாதிரி சில வார்த்தைகளை பேசிட்டு தான் இருந்தாங்க. நீ நீதிமான் நீதிமான் சொல்லாத, நீதிமானுக்கெல்லாம் இப்படி நடக்காது, ரொம்ப 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 மிஞ்சின நீதிமான யோசிக்காத, ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய இருதயத்தை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் அதனால தான் கடைசியில் யோபுவை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த சகோதரர்களை பார்த்து, அந்த நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய சிநேகிதனாகி யோபுவினிடத்தில் போய் என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஏன்னா என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை, உங்கள் புத்தீனமான பேச்சுக்காக அவனை விண்ணப்பம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கார். நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம பேசுகிறது நம்ம மறந்து போயிடுறோம். சில நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்க கூட மறந்துடுவாங்க. கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரவங்கன்னு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க உண்மையாக தேவனுக்கு பிரியமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு விரோதமாய் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமான பாவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. நம்முடைய ஞானமில்லாத புத்தீனமான பேச்சு நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் ஒரு வேளை இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் என்ன நிலைமையில் இருந்து, எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு பேசியிருக்கிறார். நைட்டு சொன்னார், எல்லாம் நான் உனக்கு நன்றாய் செய்வேன், என் சித்தமானதெல்லாம் உனக்கு செய்வேன், என் குறித்ததை செய்வேன், எதிர்பார்க்கிறபடி செய்வேன். எல்லாம் உண்மைதான். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆனால் அதே நேரத்தில் நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்ற வார்த்தையின்படி நம்மை கரெக்ட் பண்ணுற ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இனி அடுத்த வாரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தியானிக்க போகிறோம். அந்த பஸ்காவை நம்ம புசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சரிப்படுத்தணும் இல்லையா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வேணும், நன்மைகள் வேணும். அது வேணும்னா நம்மளை கரெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்னு கர்த்தர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதில் தோல்வி, எதில் பிரச்சனை, எதில் போராட்டம், எந்த இடத்துல சமாதானமாக இல்லாமல் இருக்கீங்க, எந்த இடத்துல உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கீங்க, எந்த இடத்துல உங்களால் நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் தாமதித்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம எதில் தவறி இருக்கிறோம். ஒருவேளை சவுலை போல நாம் அவசர முடிவெடுத்து தேவ சித்தத்திற்கு காத்திருக்க முடியாமல் நம்முடைய அவசர முடிவினால் நாம் தவறு செய்திருக்கலாம். இல்லாவிட்டால் தாவீதை போல ஏதோ ஒரு விதத்தில் சத்துருவினுடைய சத்தத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து விட்டு, ஏதோ பெருமையோ மேட்டிமையான எண்ணங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு நாம் செய்த தவறினால வந்த பிரச்சனையா இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த ஆரோனை போல, மிரியாமை போல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக மனம் பதறி பேசின வார்த்தைகளினால் உண்டான தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்ம இழக்க வைத்திருக்கலாம். அல்லேலூயா.
அன்றைக்கு எப்படி எலிசா தீர்க்கதரிசி அந்த மனுஷனை பார்த்து எங்கே விழுந்தது என்று சொன்ன பொழுது அவன் சரியாக அந்த இடத்தை காண்பித்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலே கேட்கிறார், எந்த இடத்தில் நீ விழுந்தாய்? ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து, ஆமாண்டவரே என் வாழ்க்கையில் இந்த தவறு வந்தது உண்மைத்தான், இந்த பாவம் வந்தது உண்மைத்தான், இந்த இடத்திலே நான் தவறி போனது உண்மைத்தான், என்னை மன்னியும் அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் தலைகீழாய் மாற்ற என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு இரும்பையே மிதக்கச் செய்வார் என்று சொன்னால் இல்லாமல் போன நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. தேவனாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. யாரெல்லாம் இருதயம் நொறுங்குண்டவர்களாக அவரிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மனமிறங்கி உதவி செய்கிற நம்முடைய தேவனை போல நல்ல தேவன் யார் இருக்கிறார்கள்? அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்க போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மனுஷனிடத்தில் போய் சொல்ல வேண்டாம் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கிறேன்னு, எந்த ஊழியக்காரிடத்தில் போய் சொல்ல வேண்டாம் ஆமாம் நான் இந்த தவறு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆவியானவரிடத்தில் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு யாப்போக்கு நதிக்கரையிலே தேவன் யாக்கோபை சந்திக்க வந்த பொழுது ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டார், உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? யாக்கோபு என்று சொன்னார். அந்த சொன்ன வார்த்தையில் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது தெரியுமா? உன் பெயர் என்ன என்று சொன்ன பொழுது ஏசா என்று சொல்லி தகப்பனின் ஆசீர்வாதங்களை திருடினவன் ஆயிற்றே. ஆனால் இன்றைக்கு தேவனிடத்திலே போய் சொல்ல முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் எத்தன் தான், நான் ஏமாற்றுக்காரன் தான். உடனே ஆண்டவர் மனம் இறங்கி அவரை ஆசீர்வதித்து, இனி நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று அவரை ஆசீர்வதிக்கவில்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களாம். ஆம். ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்யவே மாட்டார். தேவன் ஒருபோதும் தீமையை அனுமதிக்கவே மாட்டார். தேவன் ஒருபோதும் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த ஏதோ ஒரு தவறு தான், நம்மை அறியாமல் புத்தீனமாய் நாம் செய்த தவறு தான், புத்தீனமாய் செய்த தவறு தான். அதை யோசித்து பார்த்து எபேசு சபையை போல அந்த ஆதியில் இருந்த அன்புக்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை சிங்காசனத்தில் உட்கார பண்ணுவார். இழந்து போன நன்மைகளை பல மடங்கு திரும்ப கொடுப்பார். ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்வோம். ஆண்டவரே, ஒரு விஷயங்களுக்கு மன்னியும் அப்பா, நாங்கள் சில புத்தீனமான காரியங்களை செய்தது உண்மைதான் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் காத்திருக்காமல் அவசரப்பட்டு நாங்கள் எடுத்த சில முடிவுகள் உண்மைதான். எங்களை மன்னியும் ராஜா, எங்களை மன்னியும் இயேசுவே. இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும் அப்பா. ஹல்லேலூயா. 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 எங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம், எங்கள் இருதயத்தில் உண்டான மேட்டிமை நிமித்தம் சத்துருவுக்கு இடம் கொடுத்து விட்டு எங்கள் ஆத்துமாவை நாங்கள் சேதப்படுத்தி உம்மை துக்கப்படுத்தினது உண்மைதான். எங்களை மன்னியும் ராஜா இயேசுவே, எங்களை மன்னியும் அப்பா. அல்லேலூயா. புத்தீனமான எங்களுடைய வார்த்தைகளினால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாங்கள் மனம் பதறி ஆண்டவரே அது பாவம் என்று கூட அறியாமல் நாங்கள் தெரியாமல் நாங்கள் பேசி இருக்கிற காலங்கள் உண்டு ஆண்டவரே. ஒரு விசை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் புத்தீனமாய் செய்த எங்களுடைய தவறுகளினால் இன்றைக்கு ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து உடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து உடைய அன்பினால் எங்களை நிரப்பி உடைய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி உடைய தயவினால் எங்களை நிரப்பி எங்களை மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட தவறுகள் எங்கள் வாழ்க்கையில் செய்யாதபடிக்கு நாங்கள் புத்தியாய் நடந்து கொள்ள ஆவியான ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. அல்லேலூயா. அந்த தெய்வீக ஞானம் எங்களுக்கு வேண்டும், அந்த தெய்வீக ஞானம் எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருப்பீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது நமக்கு நேரம் இல்லாவிட்டாலும் நீங்கள் வீடுகளில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து முழுவதோட பாதத்தில் விழுந்து நம்மை ஒப்பு கொடுத்து பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் இனி கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தின் நாட்களுக்குள்ளே நம்மை அழைத்து செல்வார்.
அல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், மனதார நேசிக்கிறவர், மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர், மீண்டும் நன்மைகளை கொடுத்து நம்மை பூத்து குலுங்க செய்கிறவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டோம் அப்பா. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 எங்களுடைய நல்ல நிலத்திலே பலன் கொடுப்பதாக எங்களுடைய வாழ்க்கை இது நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்திற்குள் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பமாய் ஆசீர்வதியும் அப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதாக. ஆவியான இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் அப்பா. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். உடைய சித்தங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நாங்கள் தரிசிக்க வேண்டும். தேவ சமாதானமும் சந்தோஷமும் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் என்று மனதார ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். நன்மை நாள் நிரப்பும் இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.